பண்டை காலத்தில் மதுரையில் ஒரு பாண்டி மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். செங்கோல் முறை தவறாத அவன் ஆட்சியில் தருமம் தலையெடுத்து விளங்கிற்று. மக்கள் எவ்வித அச்சமுமின்றி வாழ்ந்து வந்தனர். பாண்டியன் இரவில் மாறுவேடம் பூண்டு ஒருவரும் அறியாமல் நகரைச் சுற்றி வருவதுண்டு. மக்கள் மனநிலையையும் ஆட்சி பற்றி அவர்கள் கொண்டுள்ள கருத்துக்களையும் பிற குற்றங்குறைகள் நிகழ்ந்தால் அவற்றையும் அறிய இவ்வாறு செய்வான். ஒரு நாள் அந்தணர் வீதியில் சென்றபோது ஓர் அந்தணன் வீட்டில் அந்தணனும் மனைவியும் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பேச்சை அரசன் கேட்டான். அவ்வந்தணன் அப்போது காசி யாத்திரை போக எண்ணியிருந்தான். இல்லத்தில் அவனுடைய இளம் வயதுடைய மனைவி மட்டும் இருந்தாள். நான் மட்டும் தனியே எவ்வாறு இருப்பேன்? இளம் வயதில் தனியே வாழும் பெண்களுக்கு எத்தனையோ விதமான அல்லல்கள் வருமே என்றாள். அடிபேதாய், நீ அறியாது சொல்கின்றாய். சிறப்புமிக்க நம் பாண்டி மன்னர் செங்கோல் செலுத்துகின்ற இந்நகரில் எவ்வித அச்சமும் இல்லையே. உனக்கு இது தெரியாதா? நீ வீணாய் கவலைப்படுகிறாய். நீ கவலையின்றி சுகமாயிரு. நான் சென்று விரைவில் திரும்புவேன் என்று அந்தணன் அவளை தேற்றினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அரசனுக்கு மனத்தில் மிக்க மகிழ்ச்சி. தன் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் இன்னும் அதிக கவனத்துடன் ஆட்சி நடத்த வேண்டும் என்று உறுதி பூண்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். ஒரு நல்ல நாளில் அந்தணன் தன் மனைவியிடம் விடை பெற்று காசிக்கு சென்று விட்டான். அன்றிரவு பாண்டியன் நகர சோதனையின் போது இதை உணர்ந்தான். அது முதல் அவன் இரவுதோறும் அவ்வீடு வழியே சென்று அந்தணன் மனைவி அச்சமின்றி வாழ்கிறாளா என்பதை அறிந்து கொண்டு வந்தான். நாட்கள் பல சென்றன. அந்தணன் தன் யாத்திரையை முடித்து கங்கையில் நீராடி விசுவநாதர் விசாலாட்சியை தரிசித்து நலமே திரும்பினான். தன் இல்லமடைந்து மனைவியைக் கண்டு இன்பமாக அவளோடு நெடுநேரம் வரை பேசிக்கொண்டிருந்தான். வழக்கம் போல் அரசன் அன்றிரவும் நகர் சோதனையின் போது இவ்வீட்டு வழி வந்தான். அந்தணன் திரும்பி வந்த செய்தி அவனுக்கு தெரியாது. ஆகவே அவ்வீட்டினுள் ஆண்குரல் கேட்டபோது ஏதோ தவறு நிகழ்ந்துள்ளது. அந்நியன் ஒருவன் இங்கு நுழைந்து விட்டான் என்று தவறுதலாக எண்ணிக்கொண்டான். சரி, விபரீதம் நிகழாமல் காப்போம் என்று முடிவு செய்து அவ்வீட்டின் கதவை கையால் பலமாக தட்டினான். யாரது என்று உள்ளிருந்து குரல் வந்தது. கேட்டான் அரசன். அந்நியனாயிருந்தால் இவ்வளவு துணிவாக உரத்து கேட்க மாட்டானே. கணவன்தான் திரும்பி வந்து விட்டான் போலும். தெரியாமல் தட்டிவிட்டேனே. இந்த பெண்ணிற்கு வீண் பழி வந்து விடுமோ என்று எண்ணி அவன் மனம் தவித்தது. கதவு திறக்கும் முன்னே அந்த இடத்திலிருந்து ஓடிவிட்டான். ஓடின அரசன் ஒரு கணம் நிதானித்தான். இந்த ஒரு வீட்டில் மட்டும் கதவு தட்டியிருந்தால் இவ்வந்தணனுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படும் என்று சிந்தித்து தொடர்ந்து சில வீடுகளில் கதவை தட்டி கொண்டே போய் அரண்மனை அடைந்தான். தான் நல்ல எண்ணத்தோடு செய்த இச்செயலின் விளைவை எண்ணி கவலையோடு உறங்கினான். மறுநாள் அரசவை கூடியபோது மக்கள் பலர் அங்கு வந்து முறையிட்டனர். அரசே, நேற்றிரவு யாரோ ஒரு தீயவன் எங்கள் இல்லங்களிலெல்லாம் வந்து கதவை தட்டிவிட்டு ஓடிவிட்டான். இரவு முழுதும் நாங்கள் கண்ணுறங்காது கவலையில் இருந்தோம் என்றார்கள். உடனே அரசன், கதவை தட்டியவன் வேறு யாரும் இல்லை, நானே என்று சொல்லி நிகழ்ந்தவை அனைத்தும் கூறினான். பின், கதவை தட்டி உங்கள் அனைவருக்கும் வேதனை தர காரணமாயிருந்தது இந்த கை என்று கூறி அவர்கள் முன்னே தன் கையை சறுத்து விட்டான். கண்ட அவையினர் அஞ்சி நடுங்கினர். இனி செய்வதொன்றுமில்லை. பார்த்தவர் எல்லோரும் அரசனுடைய நீதியுணர்ச்சியை எண்ணி எண்ணி வியந்தனர். கவலையும் அடைந்தனர். வெட்டுண்ட கைக்கு பதிலாக அரசன் பொன்னால் கை செய்து அமைத்துக் கொண்டான். அது முதல் அவன் பொற்கை பாண்டியன் என்று பெயர் பெறலானான். அவனுடைய வரலாறு தமிழ்நாட்டின் புராதன வரலாறுகளில்